ஹாய்ங்க, கௌதமி பேசுகிறேங்க. இன்னைக்கு காலையில் நேரமே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியெல்லாம் வந்து பார்த்தா மழை நைட்டெல்லாம் தூறல் லைட்டாங்க. இப்போ இல்லை, காலையில் எழுந்திரிச்சது தூறல். நல்லா கிளைமேட் வந்து இயற்கை அழகாக இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்தாவே நம்ம வந்து இந்த பறவைகளோட சத்தத்தை தான் அதிகம் கேட்பாங்க. ஒவ்வொரு குருவியோட சத்தமும் இங்கே இருக்குங்க. மயில், மைனா, இந்த மாதிரி செம்பூத்து, ஆட்டாட்டி, ஒவ்வொரு பறவையோட சத்தத்தையும் இங்கே கேட்கலாங்க. மனசுக்கு காலையில் எந்திரிச்சோமே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க நம்மளுக்கு. ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து ஒவ்வொரு பறவை உட்காந்துட்டு அது சத்தம் போடுங்க. அது ரொம்பவே கேட்க வந்து நல்லா இனிமையாக இருக்குங்க. ஒவ்வொரு குருவியும் ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க. பார்த்தீங்களா, காலையில் அதிகாலை நேரமே எந்திரிக்கிறது பறவைகள் மட்டும்தாங்க. 5 மணிக்கே எந்திரிச்சு அது இரையை தேட கிளம்பிடுங்க. பறவைகளை அழியாமல் பாதுகாக்கணுங்க. அதற்கு வந்து ஒரே வழி, நம்ம மரத்தை வந்து அழிக்காமல் இருக்கணுங்க. அது கூடு கட்டுறதுக்கோ அது வந்து நிழல் தேடிய தங்குறக்கோ வந்து அந்த மரங்கள் வந்து ரொம்ப முக்கியங்க. அதை அழிக்காமல் இருந்தாவே வந்து பறவையோட இனத்தை வந்து நம்ம அழியாமல் பாதுகாத்துக்கலாங்க. அப்புறம் பறவைகளை பற்றி சொல்லணும்னா, முதல்ல வந்து நம்ம தூது அனுப்புனதே வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம தகவலை வந்து அனுப்புனதே வந்து புறா மூலம்தாங்க. நம்ம தகவலை வந்து பரிமாறிக்கிட்டோம். இப்போ தான் நம்ம வந்து டெக்னாலஜி வந்துடுச்சு, ஃபோன் வந்தது, இப்போ வந்து மொபைல் வந்துடுச்சு, நெட்டு வந்துடுச்சு, சோசியல் மீடியா வந்துடுச்சு, தகவலை பரிமாறிக்கிறோங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம புறா மூலமாக தான் மன்னர்கள் ஆட்சி காலங்களில் நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தகவலை தூது அனுப்பிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா எத்தனை கொக்கு உட்காந்துருக்குன்னு. இது காலையில் நேரமே நீர்நிலைகளுக்கு போயிருங்க அதோட இறையை தேடி. அதே வந்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா அது கூட்டுக்கு போகும்போது தன்னோட குஞ்சுகளுக்கு வந்து இறையை எடுத்துகிட்டு போகும் காலில். பார்த்தீங்களா, இது இந்த டிராக்டரெல்லாம் ஓட்டும்போது எப்படி சவுண்டு கேட்குறது தெரியாதுங்க. வேகமாக வந்து அந்த டிராக்டரியோட ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பறவை இனங்களை வந்து அழியாமல் பாதுகாக்கலாங்க. நகரத்தில் தாங்க இந்த பறவைகளோட சத்தத்தையெல்லாம் அதிகம் கேட்க முடியாது. அங்கெல்லாம் வந்து இரைச்சல் தான் அதிகம், லாரி, பஸ், இந்த மாதிரி இரைச்சல் தான் அதிகம். நான் இங்கே கிராமத்தில் அப்படி இல்லைங்க. பலவிதமான பறவைகளோட சத்தங்கள் மட்டுமே தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா, பறவைகளை நிறைய போகும். அதே மாதிரி பாட்டும் பாடியிருப்பாங்க. சினிமா பறவை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. கண்டிப்பாங்க, பறவையை பார்த்து தான் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்க. நம்ம பறவைகிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அதுகிட்டேருந்து கற்றுக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வீட்டில் வந்து அதுகளுக்கு இறை பறவைகளுக்கு உண்டான இறையும் தண்ணியும் வைங்க. கண்டிப்பாக அதுகளுக்கு உண்டான முடிஞ்சவங்க நகரத்தில் இருக்கிறவங்க வீட்டில் வந்து சிட்டுக்குருவியோ வேறு குருவிகளோ வந்து தங்க இருக்குது, அதுக்கு உண்டான கூடுகளை வாங்கி கட்டுங்க. கண்டிப்பாக அது வீட்டில் வந்து கண்டிப்பாக தங்கு, அதுக்குண்டான இறையை எடுத்துக்கு, தண்ணி தேவையான எடுத்துக்கு. தண்ணி இல்லாதனால நிறையா இறந்து போயிருந்துங்க பறவைகள் எல்லாமே. வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பறவை இனங்களை அழியாமல் பாதுகாக்கலாங்க. மரங்களை வந்து அழிக்காமல் வெட்டாமல் இருந்தாவே நம்ம பறவை இனங்களை பாதுகாக்கலாங்க. எத்தனை சத்தம் பார்த்தீங்களா, குருவிகளோட சத்தம். இந்த கிராமத்தில் வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப இறைவனோட கொடைங்க. நன்றிங்க.